அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் ஒளியல் ஜோல வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலேருந்து. ஏன்னா இப்போது தை மாத பலன்களாக பார்க்க போகிறோம். ஏன்னா தை மாதம், ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கிறோம். நிறைய பேருக்கு வழி பிறக்குது, சில பேருக்கு வழி பிறக்க மாட்டேது. ஏன் இதை பிறக்க மாட்டேது? ஏன்னா தை பிறந்தா ஏன் வழி பிறக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நிறைய யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு சூட்சமம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நாம் பார்க்கணும். அதை பற்றின சின்ன ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ராசி பலன் என்னன்னு போகலாம். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது தான் தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காலபுருஷ தத்துவத்துக்கு, ராசிக்கு இல்லை, சரிங்களா? காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போது அதை நம்ம தை மாதம் சொல்லுவோம். ஏன்னா 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். ஸோ அப்போ இந்த தை மாதம் என்பது எதை சொல்லும் அப்படின்னா, உங்களோட கர்மங்களை எல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா வழி தானாக போகிறோம். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம், மன மகிழ்ச்சியை குடிக்க, வெற்றியை குடிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 11ஆம் இடம். ரெண்டுத்துக்குமே அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஸோ அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா தை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் உங்களை அடுத்த வெற்றிக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏன்னா சூரியன் ஆத்மகாரகன் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆத்மகாரகனுக்கு உண்டான அந்த கர்மங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் போது, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி தை பிறந்தா போகி பண்டிகை கொண்டாடுறோம், மார்கழி கடைசி நாளில். ஸோ அப்போ தை பிறக்கும் போது புதுப்பான எல்லா விஷயமும் புதுமை, அதாவது கழிவு எல்லாத்தையும் நீக்கிட்டு புதிய விஷயங்களோட தொடங்குகிறோம். நம்மளோட கர்மங்களை எல்லாத்தையும் சீர்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எல்லாமே விவசாயத்தான் பெரும்பாலும் தை மாதம் நம்ம சிறப்பாக கொண்டாடும். ஏன்னா கரும்பு, புது நெல், புது நாற்று அப்படின்ற மாதிரி புதுவான இப்போ தான் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அறுவடை முடிந்து அந்த புது பானையில் ஒரு பொங்கலை வச்சு பொங்கும் போது நம்மளுடைய வாழ்வில் ஐஸ்வர்யத்தை பொங்கி தரும். அதனால தான் நம்ம இந்திரனுக்கு அதை வைக்கிறோம், சூரியனுக்கு படைக்கிறோம். இந்திர பொங்கல் தான் அதுக்கு பேர், சூரிய பொங்கல் சொல்லுவாங்க. சூரியன், இந்திரன் இப்படி நிறைய, ஏன்னா இந்திரன் தான் விவசாயத்துக்கு அதிபதி. யாருன்னா இந்திரன் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்திர பொங்கல், சூரிய பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது என்னன்னாக்கா அந்த பொங்கல் பானை எவ்வாறு பொங்கி வழிகிறதோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யம் பொங்கணும். எப்போ கர்மங்களை சரி செய்யும் போது, இல்லை கர்மங்களை சீராக்கும் போது தான் பொங்கும். ஸோ இந்த விஷயத்தை இந்த தை மாதத்தில் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது தான் உங்கள் கர்மங்களை நீக்குவதற்கான ஒரே வழி. நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்ணன் தம்பி உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அதுக்கு தான் அவங்களாம் உங்களுக்கு உறவுகளாக வந்திருக்காங்க. உங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு, இந்த கடமைகளை நீங்கள் எப்போது முழுமையாக செய்கிறீங்களோ அப்போ உங்கள் கர்மங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்கள் அடுத்த பரிணாமமான மன மகிழ்ச்சி, வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தயார் எடுப்பை செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நிகழ்வில் இருக்குது. இந்த புரிதலோட ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தை மாத பலன், கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி தை மாத பலன் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், இல்லை இந்த மாதமாவது ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னு தானே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இந்த தை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கும். அதுக்கு நீங்கள் சில விஷயங்களும் செய்யணும். ஏன்னா அது இஷ்டம் வர்றது பேர் தான், அது இஷ்டத்துக்கு வர்றது பேர் தான் அதிர்ஷ்டம். ஸோ அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா உங்கள் இஷ்டத்துக்கு இருந்தால் போதாது, அது இஷ்டத்துக்கு நம்ம இருந்தால் தான் நமக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஸோ சார் இப்போ அது இஷ்டத்துக்கு இருக்கணுமா இல்லை அதிர்ஷ்டத்துக்கு இருக்கணுமான்னு கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ ராசி அதிபதியான சந்திரபவன் 5ல் இருக்க சொல்லக்கூடாது. ஓகே ஓகே ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வக்கர நிவர்த்தி அடைந்து இப்போ தான் நல்ல விஷயத்தை கொடுக்க தயாராக இருக்கார்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரம் அடைந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ண மாதிரி இருந்திருப்பாங்க. ஏன்னா இவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் அந்த பொறுமையே இருக்காது. சரி பொறுமையாக இருந்து செய்வோன்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை எல்லா விதத்திலும். ஏன்னா சந்திரன்ற கிரகம் எப்படி வேகமாக செயல்படும், வேகமாக நகருமோ அதே போல் இவங்க என்னென்னாக்கா எடுத்தோம் உடனே முடிச்சிடணும் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் கால சூழல் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பெண்டிங். இப்போ அந்த அரசு இதில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஃபைல் கொடுத்தீங்கன்னா போட்டு வச்சுருப்பான், பார்க்கலாம் வேறு. அதே மாதிரி அரசு மருத்துவமனையில் போனீங்க, ஏன்னா அவங்களுக்கு எப்போ கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் அவசரப்பட்டதுக்கெல்லாம் அவங்க தரமாட்டாங்க, சரிங்களா? அவசரம் என்பது உங்களுக்கு தான், அவங்கள பொறுத்தவரையும் அது ஒர்க். அதே போல் தான் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா, ஏன்னா 9ல் இருந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பெண்டிங்கில் போட்டு வச்சுருப்பார். ஸோ இப்போ தான் அது என்ன ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணியிருக்கார். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் என்னென்னாக்கா நிறைய அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை பொறுமையாக பெற போகிறீங்க. அந்த பொறுமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக மாறும் என்பதை நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா 12ல் இருந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய ஒன்று இருப்பார். ஓகே, 12ல் இருந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயத்தில் நிறைய புதிய கடன்களை ஏற்படுத்தியிருப்பார். நிறைய பேரில் கடனை செட்டில் பண்ணியிருப்பாங்க. புதிய முயற்சிகள் வழியாக எங்கேயோ ஒரு இடத்துல வர வேண்டிய விஷயம் வந்திருக்கும், அதன் மூலிமா நிறைய பேர் கடனை செட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்னாக்கா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஒரு மருத்துவ சிகிச்சை என்பது ஏற்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு மருத்துவ சிகிச்சை செய்வாங்க, அந்த மருத்துவருக்காக சில விரயங்கள் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக போனோம் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு மாஸ்டர் செக்கப் போகணும்னு நினச்சிருப்பாங்க. 2025 நினச்சிருப்பாங்க, 2026 தான் போய் செக் பண்ணுவோம். இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலாம், இப்படின்னு ஏதோ ஒரு காலத்தை கடத்தி கொண்டு போன விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் போய் ஒரு மருத்துவ விரயம். ஏன்னா குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கடகராசிக்காரர் இந்த கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துக்கினே இருக்கும். நிறைய கடகராசிக்காரரை பார்த்துட்டோம், கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது தெரிஞ்சுக்கணுன்றது ஆர்வம். ஏன்னா அதில் குரு உச்சமாக இருக்கிறதுனால மீதி எதை பற்றியும் பேச மாட்டாங்க, கொலஸ்ட்ரால் லெவலில் மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டம் நீங்கள் ஒரு வாட்டி கொலஸ்ட்ரால் லெவல் என்ன தான் இருக்குன்னு போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. நீங்கள் அந்த ஒரு மருத்துவ விரயம் செய்யும் போது அதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக கூட வர வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ மேலும் என்னென்னாக்கா உங்கள் உடம்பில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க உடம்பில் இந்த கழிவுத்தன்மை நீக்கத்தை மட்டும் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும். கணவன் மனைவி உறவு பிரச்சனைக்கு எல்லாமே இங்கே உடலில் சேரக்கூடிய சில கழிவுகளும் காரணமாக இருக்குது. நண்பர்களால் ஏமாற்றப்படக்கூடிய அதிகப்படியான ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏமாறக்கூடிய நண்பர்களால் ஏமாறக்கூடிய ராசி பார்த்தா கடகராசி தான். கூட இருக்கிறவனே கவுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனாலேயே இவங்க என்னென்னாக்கா ஒருத்தர் நம்புறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும், நம்பி ஏமாறுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்னக்கா இந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்துவது உங்கள் உடலில் சேரக்கூடிய கழிவுகளால் தான் ஏமாற்றப்படுறீங்க, உங்கள் நண்பர் காரணம் இல்லை. இதை புரிஞ்சுங்க. ஏன்னா யார் யார் உடல் கழிவுகள் சீராக வெளியேறுதோ அவங்க யாருமே ஏமாற்றப்படுவதில்லை. ஏன்னா நிறைய கடகராசிகள் ஜாதகத்தை பார்க்குறோம். நம்ம கடவுளில் கழிவுகள் இருந்தால் கண்டிப்பாக உறவுகளால் நண்பர்களால் ஏமாற்றம் உறுதியாக இருக்கும். அதனால் கழிவுகளை நீக்கக்கூடிய சீரான உணவு பழக்கத்தை வச்சுக்குங்க. ஸோ உணவு பழக்கத்தை வைத்துக்கொள்வதன் மூலயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை பிரச்சனைகளெல்லாம் இலகுவாக நீக்கிக்க முடியும். இந்த காலம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பல் சார்ந்த உபாதைகளுக்கு இந்த சொத்தப்பல்லை க்ளீன் பண்ணுறேன், இல்லை சொத்தப்பல்லை நீக்கிறேன், இல்லை புதுசாக பிளான்டேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு என்னென்னாக்கா நிறைய ஒரு கற்பனையாலேயே நிறைய உடல் உபாதைகள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்துக்கள் குறைவதால் இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் ஏற்படும். உள்ள நிறைய தொற்றுகள் குறைவதால் சில விஷயங்கள் கண்டிப்பாக உடலில் ஏற்படும். அதே போல் என்னன்னாக்கா உடம்பில் நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் குறைவதாலேயே பிரச்சனை ஏற்படும். உடம்புல அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே டைட் ஆகிடும். உடம்புல கொலஸ்ட்ரால் குறைஞ்சாலும் பிரச்சனை, அதிகமானாலும் பிரச்சனை. ஸோ உடம்புல கொலஸ்ட்ராலை சரியாக வச்சுக்கணும்.
அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு ஏதாவது இருந்தால் வழி இருந்தால் சொல்லுங்கன்னு தான் நீங்கள் கேட்குறது எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு அதிகமாக சுட சுட சாப்பிடக்கூடாது, அவசரமாகவும் சாப்பிடக்கூடாது. அதே போல் நிறைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய சத்தான உணவுகள் சாப்பிடணும். உடம்புக்கு சிறிய உஷ்ணத்தை அளிக்கக்கூடிய உணவுகள், சுட சுட சாப்பிட்றதுக்கு சூடு கிடையாது, உடம்பு கொஞ்சம் உஷ்ணத்தை அளிக்கக்கூடிய உணவுகள் கொஞ்சமாக எடுத்துக்கணும். இந்த காலகட்டம் தை மாதத்துக்கு நீங்கள் பாட்டு மே மாதம் வந்து சுட சுட சாப்பிட சொன்னீங்க, சூடாக சாப்பிட சொன்னீங்கன்னு சொல்லி என் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கேட்கக்கூடாது. தை மாதத்துக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் இந்த காலகட்டம் என்ன பண்ணலாம், நிறைய இந்த சக்கரை பொங்கல், இந்த கரும்பு, இந்த மாதிரியான விஷயங்களை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதை கடகராசிக்காரன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா கடகராசிக்காரன் சக்கரை பொங்கல் சாப்பிட்டாவே அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக மாறிடும். இந்த மாதிரியான நிறைய சூட்சுமங்கள்லாம் இருக்குது. இதுக்கு கொஞ்சம் உங்களோட சுயஜாதக ஆய்வும் கொஞ்சம் தேவை. சுகர் பேஷண்ட்லாம் கொஞ்சம் அளவாகவே சாப்பிட்டுக்குங்க. ஏன்னா இந்த தை மாதத்தில் முறையான உணவு பழக்கத்தை வைத்துக்கொண்டு, மேலும் என்னென்னாக்கா நிறைய விநாயகர் கோயிலில் போயிட்டு விநாயகருக்கு பூஜை செய்வதும் இல்லை விநாயகர் அகவலை படிப்பதன் வழியாகவே இந்த காலகட்டம் தை மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை அதிகரித்துக்கொள்ள வாய்ப்புகளை உருவாக்கும். செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.